ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எப்போ கரண்ட் ஆஃப் ஆகுது என்ன வருதுன்னே தெரியாதுங்க. ஆனால் வந்து நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி போல் கரண்ட் ஆஃப் ஆகி நைட் 2 மணிக்கு தான் வந்துச்சுங்க. பாத்திரம்லாம் எதுவுமே விளக்கலங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சோனையுமே வந்து பாத்திரம் வந்து விளக்கிட்டு அடுப்பும் வந்து தொடச்சி விட்டுடுங்க. தொடச்சி விட்டுட்டு அந்த திட்டு எல்லாமே தொடச்சி விட்டாச்சுங்க. வெள்ளிக்கிழமை அமாவாசை வர இல்லைங்களா, அதனால் டீப் க்ளீன்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சிம்பிளாக தான் வந்து சமைச்சிருந்தேனுங்க. பால் வந்து வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா காப்பி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டேனுங்க. என்னோட ஹஸ்பண்ட் நான் அதேவே சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் வந்து வெள்ளை சாப்பாடு தயிர் மட்டும் வச்சிரு அப்படின்னாங்க. சரின்னு அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து கஞ்சி தான் வச்சு குடிக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் அது வந்து பயங்கரமாக காரமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் சூப் மாதிரி வச்சுக்கலான்னு தண்ணியாட்டு வச்சு அதில் கொஞ்சோண்டு தயிர் கலந்து நானும் பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அதோடு முடிச்சிட்டேனுங்க. கரண்ட்டு தான் கட் ஆகுதுன்னு பார்த்தா இதில் மோட்ரு கரண்ட் வேறு ப்ராப்ளம்ங்க. அந்த 3 பீஸ் லைன் கரண்ட் விட்றேன்னு சொல்லிட்டு அதை அவரை மாற்றி விட்றேன்னு ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் கரண்ட் வந்து வராதுங்க. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு விடிவு காலம் வருமுன்னே தெரியலைங்க. இந்த மோட்ரு கரண்ட் பிரச்சனை தான் எங்களுக்கு பெரும் பிரச்சனை.